எஸ்எஸ்சி ஜிடி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இமேஜில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ரிசர்வேஷன் ஃபார் அக்னிவேர் எதுலன்னா சிஏபிஎஃப். சிஏபிஎஃப்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதுதான் பாராமிலிட்ரி. அதில் நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுதான் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு நம்மளுக்கு என்னன்னா எடுப்பாங்க. சரி, இப்போ இதனால என்ன பிரச்சனை வரும்? ஆல்ரெடி நான் வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதனால எனக்கு என்ன வந்துடுன்னா ஒரு ஆபத்து இருக்கா, இல்ல அக்னிவீர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வந்து பயன் இருக்கு? இது ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ணியாங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தாகணும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது அக்னிவீர்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. நல்லா கவனிங்களேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் வந்து போகல. இந்த வருஷம் 2026 கம்ப்ளீட் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அக்னிவீர் வந்து வெளியே வருவாங்க. அவங்களுக்கு இந்த சலுகைகள் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தமிழ்ல வந்து இங்க கொடுத்துருக்கேன். நல்லா கவனிக்கலாம். இது யாரு வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஹோம் அஃபேர், உள்துறை அமைச்சகம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அக்னி வீரர்களுக்கு என்னன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. என்ன மாதிரி இடஒதுக்கீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய ஆயுத காவல்படை இருக்குமா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதோடதும் அசாம் ரைஃபிள்ஸ், இந்த ரெண்டுல என்னன்னா கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி, அதாவது கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி வந்து சிஏபிஎஃப்ல இருக்கும். அசாம் ரிஃபைல்ஸ்ல ரிஃபைல் மேன் அப்படின்னு வந்துன்னா நம்மள எதுக்கு கூப்பிடுவாங்கன்னா எஸ்எஸ்சில எஸ்எஸ்சி ஜிடி மூலம் எடுப்பாங்க. இப்ப இந்த இதுக்கு என்னன்னா யாரெல்லாம் அக்னிவீர் முடிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்க போறதா சொல்றாங்க. என்ன சலுகைகள் அப்படின்னா 50% இடஒதுக்கீடு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மொத்த வேகன்சி வந்து ஒரு 1000 இருக்குன்னா அதுல 500 வேகன்சி யாருக்கு போயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்னிவீர், எக்ஸ் அக்னிவீருக்கு வந்து போயிருன்னு சொல்றாங்க. அண்டு வயது வரம்புலையுமே வந்து தளர்வு இருக்கா. என்ன தளர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக நார்மலா ஏன்னா அதிகபட்ச வயசு இருக்கு. இப்ப மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு எது வரைக்கும் இருக்குன்னா 26 வரைக்கும் இருக்கும் ரைட்டா. ஸோ அதுல இருந்து இன்னும் 3 வருஷம் உங்களுக்கு வந்து தளர்வு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேட்ச் முதல் கட்ட அக்னி வீரர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூடுதலாக ஒரு 5 ஆண்டு வந்து என்னன்னா வயதோட தளர்வு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுக்கப்புறம் என்ன தேர்வுலமே இது இல்லாம என்னன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், உடல் தகுதியோட அளவீடு இருக்கும் பாத்தீங்களா, அது பண்ண தேவையில்ல. உடல் திறன் தேர்வு எஸ்எஸ்சி ஜிடில நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆகுறது, ரிட்டன் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. பட் பிசிக்கல்ல வந்து நிறைய பேர் வந்து என்ன மிஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க ஒரு அக்னிவீரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது தேவை கிடையாது. நீங்க பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமும், ஏன்னா நிறைய அக்னி ஸ்டூடெண்ட்டுக்கு இதுவுமே ப்ராப்ளம் இருக்கும். சார் நான் பிசிக்கல் கூட ஓடிடுவேன், நான் ரிட்டன் தான் வந்து எனக்கு வந்து வராதுன்னு நினைப்பீங்க. பட் உங்களுக்கு என்னன்னா கிடையாது. உங்களுக்கு ரிட்டன் வந்து கிடையாது, பிசிக்கல் எஃபிஷியன்சி கிடையாது, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கிடையாது. அப்ப என்னதான் சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்ன வேகன்சி இருக்கோ அந்த இடஒதுக்கீடுல நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு மெடிக்கல் முடிச்சுன்னு என்ன பண்ணுவோம்னா ஃபைனலா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு என்னன்னா போஸ்டிங் வந்து கிடைச்சிடும். ஸோ இது என்னன்னா பாரா மிலிட்டரியில ஒரு அக்னிவீர் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா போய் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இதுல பாருங்களேன், அதாவது தனிப்பிரிவு அமைப்பு. ஸோ உள்துறை அமைச்சகம், அதாவது ஹோம் அஃபேர் மினிஸ்டர் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல எக்ஸ் அக்னிவீருக்காக ஒரு தனியா என்ன பண்ணுன்னா ஒரு பிரிவை வந்து ஓபன் பண்ண போறாங்களாம். இப்ப வரைக்கும் நல்ல தற்போதைய நிலை என்ன, முதல் கட்ட அக்னிவீர்கள் இன்னும் என்ன பண்றாங்க அவரோட சேவை காலத்தை, ஏன்னா 2026 முடிஞ்சாதான் அவங்களோட வந்து கம்ப்ளீட் அந்த 5 இயர்ஸுக்கான வந்து முடியும். ஸோ அதனால என்ன முதல் கட்ட அக்னிவீர்கள் இன்னும் வந்துன்னா அவங்களோட சேவை காலத்தை முடிக்கவில்லை. என்ன அப்படின்னா இந்த இதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற இங்கிலீஷை தான் அப்படியே நான் என்ன பண்ணிருக்கேன்னா தமிழ்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது யாரு சொன்னாங்க அப்படின்னா நல்லா கவனிங்களேன், லோக்சபால ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மக்களவையில. ஏன்னா இப்ப மக்களவை வந்து கூட்டம் வந்து போயிட்டு இருக்கு. அதுல உள்துறையோட இணையமைச்சர் தான், ஸோ இணையமைச்சர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா இதுக்கான பதிலா வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இதனால வந்து என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னிவீர் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஏன்னா நிறைய நான் வந்து நிறைய பசங்கிட்ட ஏன்னா நிறைய அக்னிவீர் உள்ள போயிருக்குங்க நிறைய கேட்கும்போது சார் என்ன பண்றதுன்னு தெரியல, 5 வருஷம் முடிச்சு வந்து என்னன்னா என்ன பண்றது ஒரு இதுவுமே ஐடியா இல்லாதமா இருக்கும். இன்னொன்னு நிறைய இப்ப 12வது படிக்கிற பசங்க இல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போற பசங்க வந்து அக்னிவீருக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அக்னிவீர் கொடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, சார் 5 வருஷம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் மறுபடியும் எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும், இதுல போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா அக்னிவீர்ல போனாலும் நீங்க முடிச்சுட்டு வந்தே உங்களுக்கு ப்ராப்பரா என்ன இருக்குன்னா ஜாப் இருக்கிற மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுக்க போறாங்க ரைட்டா. ஸோ அதனால அக்னிவீரை ரொம்ப ஈஸியா எடுக்காதீங்க. வெறும் 5 வருஷம் தானே, இதனால நமக்கு என்ன ஆக போகுதுன்னு கிடையாது. இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்ததுல ஈஸியா வந்து உள்ள போய்க்கலாம். சரி, அக்னிவீர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படி ஆப்போசிட்டா வந்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தலைவலி தான்.
ஏன்னா ஆல்ரெடி வேகன்சி வந்து என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், அதாவது போன வருஷம் வந்து ஒரு 50,000 பிளஸ் வேகன்சி இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து அது ரொம்ப கம்மியா இருக்கு, 22 அப்படிதான் இருக்கு ரேட்டா. ஸோ என்னன்னா வேகன்சி என்ன ஆகும்னா கம்மியாகும். அவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேகன்சியை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப ஆல்ரெடி இருக்கிறது லோ வேகன்சி மாதிரி தான் இருக்கு. அதுல மறுபடியும் என்ன ஆகும் போகுது அப்படின்னா கம்மியாகும். ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எஸ்எஸ்சி ஜிடியில வந்துடுன்னா உள்ள வர ஸ்டூடெண்டோட வந்து எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். குறையுமோ குறையாதோ, பட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த காம்படிஷன் லெவல் ரொம்ப ஹை ஆயிடும். ஏன்னா கம்மியான வேகன்சி இருக்கும்போது காம்படிஷன் அதிகமா இருக்கும்போது கட் ஆஃப் என்ன ஆயிருந்தா எகிரிட்டு போயிடும். இது பெரிய தலைவலி. ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்காக நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா இது ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். பட் எப்படி ஆக்சுவலா பண்ண போறாங்க, 50% வந்து இடஒதுக்கீடுன்னு சொல்றாங்களே, அவ்வளோ ஸ்டூடெண்ட் அக்னிவீர்ல அவ்வளவு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்களா அப்படிலாம் வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கு. சரியா? ஏன்னா அக்னிவீர்லயுமே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 50% வந்து நம்ம உள்ள எடுத்துக்கிடுவோம். அதாவது மொத்தமா ஒரு 100 பேர் அக்னிவீர்ல போறாங்கன்னா 50 பேர் என்னன்னா உள்ள எடுத்துக்கிறோம், மிச்சம் 50 பேர் தான் அனுப்புவோம். அந்த 50 பேர் வரும்போது அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு மாதிரி கொடுக்குறாங்க. அதனால அது எப்படி பண்ண போறாங்க, இதை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணலாம், கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம். ஸோ ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடியில எஸ்எஸ்சில கேஸே போடாமலாம் இல்லை, எல்லாத்துலயும் கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே டிலே ஆகிட்டு இருக்கு ரேட்டா. இப்போ இதையும் வச்சு என்ன பண்ணுவோம்னா எவனாவது பண்ணுவானுங்க, நார்த் இந்தியாவில் இருக்க டெஃபினட்டா ஏதாவது பண்ணுவானுங்க. ஸோ அதனால அது எப்படி ஆக்சுவல் ப்ராசஸிங் பண்ண போறான்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். சும்மாவே எஸ்எஸ்சில ஒழுங்கா எதையும் பண்ண மாட்டானுங்க. இதை பார்த்தாலும் வந்து பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்எஸ்சி இருக்கு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் கொரோனா டைம்லயே வந்து எஸ்எஸ்சி அவ்வளோ அழகா என்னென்ன கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒரு இதுவும் ஒழுங்கா பண்றது இல்லை. ஏதாவது ஒரு எக்ஸாம் வச்சாலும் அதுலேயே என்னன்னா நிறைய சென்டர்ல, நிறைய நார்த் சென்டர்ல என்னன்னா அங்க வந்துன்னா ஒழுங்கா இதாகல, எங்களோட கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா மறுபடியும் ரீ எக்ஸாம் சொல்றாங்க. அந்த மாதிரி ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களே என்னன்னு கூட தெரியல. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க வந்து என்ன போயிட்டு இருந்தாரு, ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ எல்லாமே சரியாகும் அப்படின்னு நம்புவோம். பட் இது வந்து உங்களுக்கு தெரியணும். தயவு செய்து என்ன பண்ணனா, ஒரு அக்னிவேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நான் பார்த்த பசங்க வரைக்கும் அவங்க எல்லாருமே ஒரு அக்னிவினாவே வேணாம் அப்படி கொஞ்சம் தனியா ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பட் இது இருக்கிறது இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா டெஃபினட்டா என்ன பண்ணுவாங்க, அதை வந்து என்ன உள்ள போவாங்க. சரியா? ஸோ அதனால வந்து என்ன பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க.